நல்ல வேலை எங்களுக்குள்ள திருமணம்லாம் நடக்கல அப்படின்னு சீத்தல்லவங்க இப்போ சமீபத்தில் எடுத்த பேட்டியில் ஒரு சில உண்மைகளை உடச்சி பேசியிருக்காங்க. வாங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன திரையில் முன் நடிகராக வலம் வருவதன பப்ளு பிருத்திவிராஜ். இவர் இப்போ வெள்ளித்திரையிலும் நடிச்சிருக்காரு. இவர் நடிப்பு சமீபத்தில் வெளியான அனிமல் திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றுருந்துச்சு. அந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. பப்ளு அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகன் இருக்கும் நிலையில் தனது மனைவி விவாகரத்து செய்தார். அதன் பிறகு சீத்தல் என்கிற பெண்ணுடன் காதலிப்பதாகவும் அவங்க ரெண்டு ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் வாழ்வதாக சோசியல் மீடியாவில் செய்திகள் பரவுச்சு. அந்த சமயத்தில் பப்ளு அவர்கள் ஆமாம் சீத்தலை நான் காதலிக்கிறேன், கூடி சீக்கிரம் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சீத்தலவங்களும் நான் பப்ளுவை காதலிக்கிறேன், நான் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் ரசிகர்கள் இருக்கும் இவங்க ரெண்டு பேரையும் பலவிதமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே பப்ளு அவர்களும் சரி சீத்தலவங்களும் சரி பதில் சொல்லியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அப்பப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்துலேயும் மறுபடியும் உங்கள் ரெண்டு பேரும் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று நடிச்சிருந்தாரு. அந்த பேட்டியில் ஒரு சில உண்மைகளை சொல்லியிருந்தாரு. அதாவது என்னை நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, பண விஷயத்தில் நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்போ சீத்தலை பற்றி கேட்டதுக்கு முடிஞ்சதாக இருக்கட்டும், அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு பப்ளு அவர்களை பதில் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் சீத்தலவங்க இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று நடிச்சிருக்காங்க. அந்த பேட்டியில் ஒரு சில உண்மைகளை உடச்சி பேசியிருக்காங்க. சீத்தல் அவர்கள் சொல்லும்போது எங்களுக்குள்ள என்ன வேண்டாலும் நடந்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரியணும்னு நினச்சோம், அதே மாதிரி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நாங்கள் காதலிக்கும் போது பப்ளு அவர்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்த பொருள் எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி தந்துட்டாரு. அதே மாதிரி அவர் எனக்கு கொடுத்த எல்லா பொருளையும் நான் பப்ளு பிருத்திவிராஜ் அவர்களிடம் திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு மோதிரம்னு கொடுத்தாரு. அந்த மோதிரத்தை நான் அவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். எங்களுக்குள்ள நல்ல வேலை திருமணம் நடக்கலை, அது வரையும் எனக்கு சந்தோஷம் தான். திருமணம் நடந்திருந்தா அது எங்கள் ரெண்டு பேர் வீட்டையுமே பாதிச்சிருக்கோம். அதனால் அதை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். எங்களுக்குள்ள செட் ஆகலை, அதனால் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு சீத்தல் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு நபர் யாராவது வந்திருக்காங்களே என்று கேள்வி கேட்டதுக்கு சீத்தல் ஒருத்தரை வச்சு என் வாழ்க்கையில் நான் பட்டது போதும், இனிமேல் என் வாழ்க்கையில் இன்னொரு நபர் என்பதே கிடையாது, காதல் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டு சீத்தல் அவங்க இப்போ ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காங்க. இதை பார்த்த பலரும் இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.